அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இன்றைக்கு தங்களுடைய முதல் பட்ஜெட்டை தமிழகத்துடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரான திரு மரிய வில்சன் அவர்கள் பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். நண்பர்களே, இது உண்மையிலேயே கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பட்ஜெட் அப்படின்னே சொல்லணும். மக்களின் மீது கொஞ்சம் அக்கறையோடு கொஞ்சம் சாதுரியமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் தெரியுது நமக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல பட்ஜெட்டையே நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். வாங்க நண்பர்களே, இந்த பட்ஜெட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்றைய நாள் முழுவதுமே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணதை பற்றியே செய்திகள் எல்லாம் பரபரப்பாக ஓடிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். கடைசியில் சாயங்காலம் அவரை போலீஸார் விடுவித்ததையும் பார்த்தோம். அவர் பேசியது சரியில்லை அப்படின்னாலுமே கூட டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரை அரெஸ்ட் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இதில் ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதனால் இது கோர்ட்டில் நிற்காது அப்படின்னு சொல்லி நாம் நேற்றைய வீடியோவில் கூட பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்குது நண்பர்களே. இன்றைக்கு தமிழக பட்ஜெட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரு தேவையில்லாத ஒரு டைவர்ஷனாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய செய்தி தான். அது மட்டும் இல்லை, தமிழக தேர்தல் முடிந்த பிறகு கடந்த 3 மாதங்களில் அதிமுக திமுகவை கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டாங்க தமிழக மக்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னத்தை தின்னா பித்தம் தெளியுமோ அப்படின்னு திமுக ட்ரை பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் லைனை கொடுத்துருக்குது திரு விஜய் அவர்களுடைய அரசு அப்படிங்கிறதையும் நேற்று நாம் பேசியிருந்தோம். அடுத்து வரும் நாட்களில் தான் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கு தமிழக பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இது நேற்றைய தினம் நடந்த நியூஸ் எல்லாம் எக்லிப்ஸ் பண்ணிருச்சு, மூடி மறைச்சிருச்சு, அதையெல்லாம் ஓவர் பவர் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டையே நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. முதல்ல நாம் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த கடனை பற்றி தான் பேசணும். 10 லட்சம் கோடிக்கு மேலாக கடனை வாங்கி தமிழகத்தை ஒரு கடனில் இருண்ட காலத்துக்குள்ளே தள்ளிட்டு போயிருந்தாங்க கடந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதியதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசாங்கம், திரு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் ஒருத்தர் 2 பேர்த்தை தவிர எல்லாருமே புதிய அமைச்சர்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருப்பது இது முதல் முறை. அது மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் இது முதல் முறை அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் எல்லாத்துட்டையுமே இருந்ததை பார்த்தோம். ஆனால் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்ணியிருக்கிற இந்த பட்ஜெட்டு ஓரளவுக்கு நம்முடைய பயத்தை எல்லாம் போக்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு பட்ஜெட்டாக தான் நான் இதை பார்க்குறேன் நண்பர்களே. இதில் பெரிய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் மீதான ஃபோக்கஸ் தான் பெரிய அளவில் தெரியுது இந்த பட்ஜெட்டில். பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 44,527 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் பல திட்டங்கள், சிறப்பான திட்டங்களையும் அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் சொல்லிட்டு இனி மாணாக்கர்களுக்கு ஸ்மார்ட் சைக்கிள் கொடுப்போம், அந்த சைக்கிளில் நம்ம சைக்கிளோடு சேர்த்து ஹெல்மெட்டு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பள்ளிகளை நாம் தூய்மையாக வச்சுக்கிறது, தினசரி அங்கே க்ளீன் பண்ணுறது அப்படின்னா அதற்கும் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதை சிறப்பு அம்சமாகவே அதை கொண்டு வந்திருக்கிறத உண்மையிலேயே நம்ம வரவேற்கணும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒவ்வொரு நகராட்சியிலையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயமாக தான் பார்க்கப்படுது. வடநாட்டில் பல மாநிலங்களில் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. ஆனால் என்னவோ தமிழகத்தில் நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. படிப்புன்னு நம்ம பேரண்ட்ஸுமே நம்மளை படிப்பிலேயே தள்ளுறதுனால ஸ்போர்ட்ஸை நம்ம கண்டுக்காமையே போயிட்டோம். ஆனால் இந்த அரசாங்கம் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி அறிவு முக்கியமோ அதே போல் நம்மளுடைய ஆரோக்கியமும் முக்கியம், அதுக்கு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, பள்ளி முடிந்த பிறகு ஒரு மணி நேரம் ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்கிறது அப்படின்னு ஒரு திட்டமாகவே கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம்.
இது போக 8393 கோடி அளவுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு உயர்கல்விக்கு ஒதுக்கீடு செய்திருக்குது இந்த அரசாங்கம். பள்ளி கல்வித்துறை போக இவ்வளோ பட்ஜெட் வந்து உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் சிறப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு லேட்டஸ்டான ஒரு விஷயத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க எத்தனைக்கு இது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார் இல்லையா, சிறப்பு தாய்மாமன் திட்டம் ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு. அது எங்கே இன்னும் வரலையேன்னு பல கட்சிக்காரங்களும் கேட்குறத நம்ம பார்த்தோம். மக்களிடையும் அந்த முணுமுணுப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த தாய்மாமன் திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் சொல்லி 560 கோடி ரூபாய் அளவுக்கு அதற்கு ஒதுக்கீடும் செய்திருக்கிறாங்க. இது போக பெண் குழந்தைகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்தது இல்லையா, அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் சிறப்பாக நடந்து வந்த இந்த திட்டத்தை திமுக ஆட்சியின் போது அதை முடக்கி வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது அதற்கு மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறாங்க. இந்த முறை ஒரு பெயர் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை இப்பொழுது அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் திருமணமாகும் பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும், அதாவது 1 பவுன் தங்கம் கொடுக்குறாங்க, தங்கமும் ஒரு பட்டு புடவையும் அரசாங்கம் வழங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படிங்கிறது பல பெண்களுக்கு, குறிப்பாக வசதி வாய்ப்பு குறைந்த பெண்களுக்கு இது பெரிய ஊக்கமாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளுடைய கண்களாலேயே நம்ம பார்த்துருக்கிறோம் நண்பர்களே. அந்த திட்டத்தை சென்ற திமுக அரசு நிறுத்தினதை பல சந்தர்ப்பங்களில் நாம் கண்டிக்கவும் செய்திருக்கிறோம். அந்த திட்டத்தை இப்பொழுது அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து இவங்க அறிவிச்சிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே போல் காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு பெயர் மாற்றிருக்கிறாங்க. அந்த திட்டம் வந்து மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் நண்பர்களே. இது மட்டும் இல்லை, இது போக இந்த பட்ஜெட்டில் மேலும் பல விஷயங்களை நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கிறாரு. நாளைய வீடியோவில் நாம் வந்து இதை டீட்டெயிலாக இந்த பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிற இந்த திட்டங்களை பற்றி, குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் மீது இந்த பட்ஜெட் ஃபோக்கஸ் பண்ணுது இல்லையா, அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.